காதல் எங்கே வருது அப்போ? இல்லவே இல்லையானு இருக்குது. காதல் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, விட்டு விலகி போக முடியாத அளவுக்கு அழகாக இருக்குது. ராமனை சீத்தை பார்த்துட்டா அன்றைக்கி இரவு அவளால் தூங்க முடியல. அவங்க தான் சொல்லிட்டாங்களே புத்தி வேலை செய்யாதுன்னு. புத்தி வேலை செய்யாது தான், ஆனால் புத்தி வேலை செய்யாமல் இருக்கிறது என்ன ரம்யமாக இருக்குல்ல. எந்நேரமும் புத்தி வேலை செஞ்சு நம்ம என்னத்தை கண்டோம் சார்? வேகமாக சொல்லிகிட்டே போகிறேன். சென்னையிலேருந்து வரேன் ட்ரெயினில், தாம்பரம் ஸ்டேஷன். ஒரு 2 நிமிஷம் நிற்குது. ஸ்டேஷனில் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், சின்ன வயசுக்காரங்கெல்லாம் கிடையாது, நடு வயசு. அந்த 2 பேருக்கும் தொழுநோய். தொழுநோய்னா நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரிகிற அளவு மோசமான தொழுநோய் 2 பேருக்கும் செம்ம லெப்ரசி. ஆண் வண்டியில் உட்காந்துருக்கான், இவ தள்ளிட்டு போகிறா. 2 பேரும் பிச்சைக்காரர்கள். இப்போது அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை, பெருநோய், எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது, வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கணும். அப்போ 2 பேரும் எப்படி இருந்திருக்கணும்? அவ்வளோ அழுதுட்டு இருக்கணும். ஆனால் நான் பார்க்குறேன் சார், 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க.